சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் 10வது வார்டு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வழிநெடுகிலும் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் ராஜேந்திரன் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு விளக்கினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் எனவும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்தார். உடம்பு சரியில்லைன்னா நம்ம தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஒரு 10 நாள் 8 நாள் இல்லை ஒரு வாரம் இருந்தோம்னா 3 லட்சம் பில் ஆகும்பாங்க. ஆமா, காப்பி எடுத்துட்டா நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காங்க, 10 லட்ச ரூபா வரைக்கும் பணமே கட்ட வேண்டியதுல கட்டணமில்லா சிகிச்சை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால அது ஒரு சிறந்த திட்டம். நம்ம பணத்துக்காக பயந்துகிட்டு உடம்பு போய் காட்டி சிகிச்சை எடுத்துக்காம இருக்கக்கூடாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.